நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூப்பர் சிங்கர் மேடை பெருமையுடன் தலை வணங்கி வரவேற்கின்றது இந்திய இசையின் சூப்பர் ஸ்டார், உலக இசையின் நாயகன், the one and only Mr. A.R. Rahman. Gentlemen, please put your hands together for the living legend, Isai Puyal, Oscar Nayagan, A.R. Rahman அவர்கள். பல யுகங்களுடைய கனவு நனவாகுது எங்க எல்லாருக்குமே. Thank you so much for being here and welcome once again to Super Singer. Can we have our judges on stage, please? Can we have the top 5 contestants of Super Singer 4 honoring the one and only Mr. A.R. Rahman? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு crowning glory மாதிரி நீங்க இங்க வந்திருக்கீங்க. Would you like to say a few words? I'm looking forward. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கிறதுக்கு. And I'm expecting too much. Let me see what you guys are about it. Okay, and முதல்லயே we want to congratulate you. ஒரு அழகான தருணத்துக்கு அப்புறம் நீங்க வந்து இங்க வந்திருக்கீங்க. NDTV உடைய award நீங்க வந்து top 3 of their famous 25 legends. Yes, 25 legends. And everybody on the list. இல்ல சார், நீங்க top 3ல இருக்கீங்க and you're sharing the space with us, நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் and சச்சின் அவர்கள். So ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு to have you right here with us. Thank you. And congratulations, sir. So, shall we ask them to begin? Sure. மேகம் திறந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து மார்பில் ஒளந்தி கொள்ள வா, மார்பில் ஒளிந்து கொண்டால் மாறன் நம்பு வரும், கூந்தலில் ஒளிந்து கொள்ள வரவா, என் கூந்தல் தேவன் தூங்கும் பள்ளி அறையா, மலர் சூடும் வயதில் என்னை மறந்து போவதுதான் முறையா, நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே ரதியே, உன் பேரை சொன்னால் போதும் நின்று வழிவிடும் காதல் நதியே, என் சுவாசம் உன் மூச்சில், உன் வார்த்தை என் பேச்சில், 5-6 நூற்றாண்டு வாழ்வோம் என் வாழ்வே வா, மலர்களே மலர்களே இது என்ன கனவா. Very nice. Thank you, sir. I love the band also. நினச்சி கூட பார்க்கவே இல்லை அவங்க முன்னாடி வந்து பாடுறேன்ட்டு. ஐ மீன் மியூசிக் வந்து அதெல்லாம் தேவையில்லை. There's a different connection. You don't need any formalities. And இந்த சாங் கம்போஸ் பண்ணும்போது முதல்ல நான் லண்டன் போனது லவ் பேர்ட்ஸ்க்கு.
மியூசிக் நம்ம டிஸ்கவர் பண்ணும்போது ஒரு ராக் டிஸ்கவர் பண்ணும்போது ஒரு ஃபேசினேஷன் வரும். இந்த இந்த பாட்டு அந்த ஃபேசினேஷனில் பண்ணது ஆக்சுவலாக. இந்த மாடுலேஷனில் இந்த ராக் அப்படி ஒரு சேஞ்ச் பண்ணி மிஸ்ர ராக் மாதிரி பண்ணால் அப்படி இருக்கும்ன்ற மாதிரி. ஸோ இட்ஸ் கிளாட் டு ஆல்மோஸ்ட் 18 years ஆச்சு இது பண்ணி. And it's still so fresh in our ears, sir. So you did very well, Sharath. Thank you so much, Good sir. work. Good Thank you, work. And Mr. I do not know your name, sir. Man, Mr. Prakash. Hats off to you. அவர் கூப்பிட்டு Very good, sir. Very good, sir. He is. நீங்க கேட்டிங்களா ரவான் சார் என்ன சொன்னாருன்னு? அடுத்த செஷனுக்கு உங்களை கூப்பிடுறாரு. Did you listen to that? நீங்க கேட்டிங்களா? Yeah, of course. He said that. Yes, he said that. இந்த பாடல் முக்கியமா ஹரிஜி அண்ட் சித்ராமா பாடியிருக்காங்க. ஆனா உங்களோட இசையில வந்து பாடும்போது எவ்ரி சிங்கர் சவுண்ட்ஸ் டிஃப்ரெண்ட். எப்படி சார் சூஸ் பண்றீங்க ஒவ்வொரு பாட்டுக்கு? எப்படி சூஸ் பண்ணுறேன்? ஆக்சுவலி அவங்க இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு இல்லையா? அந்த நம்ம கேட்கும்போது இந்த சிங்கருக்கு ஒரு சாங் கம்போஸ் பண்ண அப்படி இருக்கும், இல்லை ஒரு கம்போசிஷன் இவங்களுக்கு கொடுத்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தோணும். மெயினாக என்னென்னா சில பேர் வந்து they know the techniques, வந்தவொடனே ஸ்ட்ரைட்டாக பாடிடுவாங்க. பட் சில பேருக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்து நம்மளுக்கு அந்த நேரம் வந்ததுன்னா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இல்லை முதல்ல அவங்கள மிரட்டிட்டோம்னா அவங்க பயந்துருவாங்க. நான் நீங்க கண்டிப்பா மிரட்டவே மாட்டீங்க அப்படின்னு சில சமயம் மிரட்டுறேன். சில சமயம் மிரட்டுறீங்களா? He'll never speak. ஸ்ரீனிவாஸ் பேசுறதே கிடையாது. அவர் பேசல, அதெல்லாம் நாங்கள் மேக்கப் பண்ணிடுவோம். அது வேற விஷயம். And more than he selecting the singers, Right. his compositions will select the singers. That's what it is. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். சில சமயம் திட்டுவேன் அப்படின்னு சொன்னீங்களே, யார் திட்டுவீங்க? எப்பயாவது திட்டிருக்கீங்களா? ரெக்கார்டிங் செஷன்ல ஏதாவது? இல்லை கோவம் வந்தா தியேட்டர் விட்டு வெளியில் போயிடுவார். He will never speak. அப்போ திட்டுறதுலாம் நீங்க தானா? நான் வில்லன் ஆயிட்டேன் இப்போ. இல்லை ஐ திங்க் முதல்ல ஃபஸ்ட்டு ரோஜா பண்ணும்போது ஐ வாஸ் ஜஸ்ட் ஃபார்மிங் த பேண்ட். அதாவது ரெண்டு பேரும் கல்யாண் சாரும் கண்டக்ட் பண்ணுவார் நம்மளுக்கு, அவரும் கண்டக்ட் பண்ணியிருக்காரு, இவரும் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குவாலிட்டி இருக்குது. அதாவது ஹி கேன் கண்ட்ரோல் எனி அன்ரூலி க்ரௌட். அவர் வந்து ஹி கேன் மேக் எவ்ரி திங் பியூட்டிஃபுல் ஆல்சோ. அண்ட் ஸோ ஈச் ஒன் ஆஃப் தெம் ஹேவ் தேர் ஓன் குவாலிட்டி. மூர்த்தி சார், கல்யாண் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூப்பர் சிங்கர் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமானவங்க. She couldn't be here today with us. ஆனா she'd like to send you a small message. கேட்டுடலாமா? நமஸ்தே ரஹ்மான்ஜி, வெல்கம் டு சூப்பர் சிங்கர் ஃபேமிலி. வயசில் என்னை விட சின்னவராக இருந்தாலும் உங்களை பார்த்து உங்கள் ஃபேஸில் என்னால் உங்கள் பேர் கூப்பிட முடியாது. உங்கள் திறமைக்கு மதிப்பு கொடுத்து நான் அதனால தான் நான் உங்களை அப்படி கூப்பிடுறேன். நான் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸை பார்த்துருக்கேன். ஒரு சில பேர் அவ்வளோ சாதிச்சிருக்காங்க, ஒரு சில பேர் ஒரு படம் பண்ணவங்க கூட இந்த காலத்தில் அவங்க ரொம்ப நிறைய கர்வம் என்னென்னமோ காமிக்கிறாங்க. அப்போதெல்லாம் நாங்கள் மனசில் நினச்சிக்கிறது உங்களை தான். உங்களை மாதிரி கடவுள் எல்லா பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்தா கூட நிறைஞ்ச மனசோட எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குற மாதிரி ஆஸ்கார் வின் பண்ணி நீங்கள் வரும்போது கூட எனக்கே கிடைச்ச மாதிரி நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நம்ம ஆள் என் கண் முன்னாடி நான் சின்ன பையனாக பார்த்த திலீப் இவ்வளோ பெரிய ஒரு இசை மேதையா நமக்கு எல்லாருக்கும் பெருமை சேர்த்து நீங்கள் வந்திருக்கீங்க. ரொம்ப உங்களை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். மலர்களே மலர்களே சாங், அந்த பாட்டு ரெக்கார்டிங் இப்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ? எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அன்றைக்கி நான் பல்லவி பாடி முடித்த உடனே நீங்கள் என்ன கேட்டீங்க, என்ன நீங்கள் மூடு சரியில்லையா, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆனால் எனக்கு அன்றைக்கி மூட் அப்செட்டுன்னு சொல்ல முடியாது, நான் நார்மலாக தான் இருந்தேன். ஆனால் நான் அன்றைக்கி பாடினது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு என்னோட மனசில் அது எனக்கு இன்னும் அந்த நினைவு இருக்குது. அது நான் பாடினது அவர் என்ன நினச்சிருப்பாரு, நான் எந்த மாதிரி பாடணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு இன்னும் புரியலை. சொல்ல முடிஞ்ச சொல்லிக் கொடுங்க. She is amazing, isn't it? I mean, அவங்க எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி வாய்ஸ் அண்ட் ஒரு லெகசியை வச்சுட்டு போயிருக்காங்க. அவ்வளோ சாங்ஸ், அவ்வளோ ஃபேன்ஸ். அவங்க என்னை பற்றி பேசும்போது ஐ எம் ரியலி ஹம்பிள்ட். சார் ஆனால் ஒரு கேள்வியில் தான் இந்த வீடியோ பைட் முடிஞ்சிருக்கு சார். எனக்கு அது கோவம்லாம் ஒன்றுமே கிடையாது. பிகாஸ் ஐ திங்க் த வேர்ல்ட் ஹஸ் ஹர்ட் இட் அண்ட்
த ஹோல் வேர்ல்ட் இஸ் அப்ரிஷியேட்டட் த மலர்களே சாங். அது எனக்கு தெரியல என்ன மூடில் சொல்லியிருக்கேன். ஐ லவ் தட் சாங் அண்ட் அவங்க பாடின விதம் இஸ் எலிவேட்டட் டு சம் அதர் லெவல் பிகாஸ் ஆஃப் தட். பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார். Samba samba oh lamba ore kasariri gagapagare samba samba oh lamba ore kasariri gagapagare shanti om shanti nan padata santosham en desam nan adata ammane ammane varanamikkum varakkum da 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 shanti shanti oh shanti ore kasariri gagapagare samba samba oh lamba ore kasariri gagapagare. What's your background? What did you study? Western music, Indian music? I didn't study anything, sir. சும்மா அப்படியே. எப்படி ஆர்வம் வந்ததுன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு வாரமும் நாங்க கேட்டுட்டு இருக்கோம்ல. இப்போ முதல் முறையா சொல்லுங்க அவர்கிட்ட. எப்படின்னா என்னடா இவ்ளோ ஆடின இவ்ளோ பாடின பேசு எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் எங்ககிட்ட. எந்த ஊர்? சென்னையா? மதுரை சார். மதுரை. ஆக்சுவலி ப்ரொஃபஷனலாக ஹீஸ் நாட் ட்ரெயின் சார். ஆனால் யாருடைய இசையை கேட்டு உனக்கு ஆர்வம் வந்தது? சாரோட வாரம் இந்த கதையை தானே நான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கோம். ஃபுல்லாக சின்ன வயசுலேருந்து ஃபுல்லாக சாரோட மியூசிக் தான் கேட்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த காம்படிஷனில் கூட மேக்ஸிமம் சார் உங்கள் சாங்ஸ் தான் 95% ஃபுல்லாக உங்கள் சாங்ஸ் தான் Great. I பாடிருக்கேன். think so you have a inherent quality and music கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருப்பீங்க. ஸோ ஓகே சார். லேர்ன். ஓகே தேங்க்ஸ். எனக்கு அந்த ஸ்டெப்பு ரொம்ப பிடிச்சது. முதல்ல ஒரு வாட்டி எனக்கு பண்ணி காமிக்கிறீங்களா? ஓ ஐ ஜஸ்ட் லவ் தட் ஸ்டெப். உன்னிஜி நீங்களும் சேர்ந்து ஆடினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு அது வராது. ஃபுல்லாக கர்நாடிக் கிரிட்டிக்ஸ்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க. அவர் ஏன் பொம்பளை ஏற்றுக்குங்க பாவம். அது டிசம்பர் வேற, டிசம்பர் சீசன் வேற. ஆக்சுவலி ஆட்டோம் உன்னி ஆடி நான் பார்த்ததே இல்லை. அப்சல்யூட்லி வாங்க உன்னிஜி கம் ஆன். இதான் சொல்றது, வாயை கொடுத்து மாட்டிக்க கூடாது. மியூசிக் ப்ளீஸ். இன்னும் இமேஜே மாத்திட்டீங்க அப்போ. இந்த இமேஜை நான் பார்க்கல உங்களை. சார் இனிமேலேருந்து உங்களுடைய எல்லா ஷோஸ்லயும் இப்படி தானே ஆட வைப்பீங்க ஆமா உன்னிஜியை? கண்டிப்பா வேற மாதிரி பாட்டு கொடுத்துடலாம். ஒரு நான் ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொன்னோம். நீங்கள் ஹலோ டாக்டர் என்னதானே முதல்ல கூப்பிட்டீங்க பாடுறதுக்கு. நான் தான் ஐயோ வேண்டாம் ரமா இந்த பாட்டு சரி வராதுண்ணா. இப்போ தான் ஐ ஃபீல் ஐயோ சரியான மடையன் நான், அதை பாடிருக்கலாம், அதை ட்ரை பண்ணியிருக்கலான்னு. அப்புறம் அவரே பாடிட்டார். பேசி அர்த்தம் என்ன பேசாம முன்னேறணும். காதல் எல்லாம் மேகம் போல தன்னாலே உண்டாகணும். எப்போதும் பெண்ணோடு எல்லை கட்டி நில்லுங்க. ஐ லவ் யூ சொன்னாலும் தள்ளி நின்று சொல்லுங்க. மெல்ல பேசு, பெண்மை உன்னை வெறுக்காது. தட்டி பேசும் ஆணை கண்டால் பிடிக்காது. பெண்ணுள்ளம் ஒரு மூங்கில் காடு, தீக்குச்சி ஒன்றை போட்டு பாரு. அவ பாதத்தில் தலை வைத்து அண்ணாந்து முகம் பார்த்து லவ் பிச்சை கேட்டு பாரு. ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பல ஜும்பாலே, ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பல ஜும்பாலே, ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பல ஜும்பாலே, ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பல ஜும்பாலே, ஜும்பாலே ஜும்பாலே ஜும்பாலே,
Chumbale, chumbale, chumbale. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அலைகளை அலைகளை பிடித்துக் கொண்டு கரையினை கடந்தவர் யாரும் இல்லை. தனிமையில் தனிமையில் தவித்துக் கொண்டு சௌக்கியம் அடைவது நியாயமில்லை. கவலைக்கு மருந்திந்த ராஜதிரவம் கண்ணீர் கூட போதையின் மறுவடிவம். வழி எது வாழ்க்கை எது புரியவில்லை. வட்டத்துக்கு தொடக்கமும் அமேசிங் ஈஸில் பாடிருக்கீங்கல்லாம் இல்லை? சார் என்னோட பேர் ஒரு தடவை உங்கள் வயல் ஃபுல் நேம் அவங்க பேர் திவாகரன். திவாகரன். திவாகரன் நல்லா பாடினீங்க. இந்த சங்கதி பியூட்டிஃபுல்லாக இருந்தது மேலே பார்த்தீங்களா? தேங்க்யூ சார். சார் திவாகருக்கும் ப்ரொஃபஷனலாக இஸ் நாட் பின் ட்ரெயின், கற்றுக்கிட்டது கிடையாது. இந்த மேடையில் வந்து தான் தான் சொல்ல ஆசைப்படுறியா? அதான் எப்பயும் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கடவுளை பார்க்குற அந்த வரம் கிடைக்காது. கடவுள் எங்களுக்கு முன்னாடியே உட்காந்துருக்கு. ஐயா நான் கடவுள்லாம் கிடையாது. அப்படி தான் நாங்கள் எல்லாமே நினச்சிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார் எங்களுக்காக வந்திருக்கேன். வெரி நைஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? நிறைய கற்றுக்கணும் மியூசிக். அது அப்படி இல்லை, உங்கள் முன்னாடி பாடிட்டேன், இப்போ உங்களோட இசையில் நான் வந்து பாடுறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு தானே சொல்லணும். நான் இருந்தால் நான் சொல்லியிருப்பேன். கரெக்டு தானேப்பா? வேற ஏதாவது பாட்டு பாடுங்க. சும்மா இல்லை 4 லைன்ஸ். தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன். நிலமே பொறு நிலமே உன் பொறுமை வென்று விடுவேன். தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன். நிலமே பொறு நிலமே உன் பொறுமை வென்று விடுவேன். புரியாதா பேரன்பே, புரியாதா பேரன்பே, புரியாதா பேரன்பே, புரியாதா பேரன்பே, புரியாதா. மியூசிக் கற்றுக்கலையா? இல்லை சார். வெறும் சும்மா கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? கேட்டு எவ்வளோ நாள் ட்ரெயின் பண்ணாரா சார்? சூப்பர் சிங்கர் வந்ததுக்கப்புறம் தான் அவர்கிட்ட கற்றுக்கிற சான்ஸ். எவ்வளோ நாள் அது? About 1 year. A little less than a year. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி குட். He's naturally, God has given him a lot of talent. So, தானா வருது, அதுக்கு மேலே அலங்காரிச்சு எது வருதோ. வெரி குட். காட் பிளஸ். தேங்க்யூ சார். அழகே அழகே நித்தியத்தில் என்று கலந்து போவோ. நீயா நாயா இடம் மொழி இடம் மறந்து போவோ. புவியிப்பு மையத்தை கடந்து போவோம். புத்துலக பறந்து போவோம். முத்தத்தின் சத்தத்தில் உடைந்து போவோம். முக்தி நிலை அடைந்து போவோம். ஒருவித தொட்டு Sonia sounded good. And Jadi was a surprise. இந்த சாங் ஆக்சுவலாக பண்ணும்போது இது 2 டியூன் இருந்தது. இந்த தீத்தி வாஸ் அ லலபாய் மாதிரி ஒரு டியூன். அப்புறம் ஒரு ஆட் ஒன்று பண்ணியிருந்தேன் நான். அந்த ஆட் வாஸ் ஹேட் ஜதீஸ் இன் இட். அண்ட் ஸோ மணி சார் வந்து கம்போசிங் வரும்போது அந்த ஆட் போட்டு காமிச்சான். இது மாதிரி அட்ஜஸ்ட் திஸ் ஆட். அதுக்கப்புறம் இந்த டியூன் பண்ணும்போது இது 2த்தையும் மிக்ஸ் பண்ண முடியுமா கேட்குறேன். இது 2த்தையும் மிக்ஸ் பண்ண நல்லா இருக்காது. இது லலபாய், இது வந்து தண்ட்ரஸா, சம்திங் எல்ஸ் இஸ் தேர். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இட் வாஸ் ஹிஸ் ஐடியா டு கம்பைன் போத். There was such a beautiful song. And இது பாடினது யாரு தெரியுமா? கேரோலினா. கேரளைன். யா ஷி வாஸ் அந்த டைமில் நிறைய she used to sing lot of your ads and then இவங்க எங்களோட பேண்டு சுஜாதம்மா, அப்புறம் கேரளைன், நான் ஒரு அம்பாசிடர் காரில் யூஸ் டு கோ டு ஜிங்கிள்ஸ். திருநாத்தனை பண்ணும்போது கேரளைன் வாண்டட் டு சிங் அ சாங். நான் நீ வந்து படம் பண்ணுற. ஸோ ஷி டிட்ன்ட் நோ தமிழ். ஸோ இது 3 நாள் ரெக்கார்ட் பண்ணோம் தமிழ் சொல்லி கொடுத்து. actually I sang the track for this. Yeah. Thank you ma'am. Thank you very very much. நீங்கள் வந்து ஒரு
பாடல் யார்கிட்டயாவது ப்ளே பண்ணி அவங்க வந்து இதில் நீ கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் அப்படிலாம் அவங்ககிட்ட யாராவது சொல்லுவாங்களா சார்? இருக்காங்க குழப்பிவிட்டாங்க போட்டு அது மாதிரி பண்ணவே கூடாது. ஏன்னா ஒரு ஒரு விஷன் இருக்கும்போது தப்பி தவறி வெளியே காமிச்சிட்டோன்னு வச்சுங்க, அவங்க வேறு மாதிரி குழப்பி விட்ருவாங்க. இல்லை தபலா போட்டாங்களா இருக்குமே, ஃப்ளூட் போட்டாங்களா இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து படம் ஸ்டோரி தெரியாது. ஸோ அந்த ஸ்டோரி அண்ட் அந்த எந்த டைரெக்ஷனில் போகிறது வந்து டைரக்டர் அண்ட் மியூசிக் கம்போசர் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் வெளியே போடுறதே இல்லை. சம்டைம்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே இது என்ன பாட்டு நல்லாவே இல்லைன்னுவாங்க. படத்தோட பார்க்கும்போது இப்போ தான் புரியுது எனக்கு இது பாட்டு. ஒரு வெரி வேலிட் லெசன் எல்லாருமே கற்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் 10 பேர் 10 ஐடியா கொடுத்தீங்கன்னா அப்புறம் சாங் வந்து கதம்பச்சாதமாயிடும். நைஸ், இப்போ தெளிவாயிருச்சு எனக்கு சார். தேங்க்யூ வெரி மச். அம்மான் சார், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, நீங்கள் ரொம்ப ரசித்த ஒரு பாடகர் உங்களுக்காக ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்துருக்காரு. டேக் எ லுக். வணக்கம் ரஹ்மான். எனக்கு ரொம்ப சந்தோஷமான அவருடைய முதல் படத்திலிருந்து இன்றைய வரைக்கும் கோச்சடியான் வரைக்கும் நான் அவருடைய கம்போசிஷன்ஸ் பாடிட்டுருக்கிறேன். அதுக்கு முதல்ல அவருக்கும் எல்லாம் இறைவனுக்கும் அது அந்த சினிமாக்களுக்கு சம்மந்தப்பட்ட கவிஞர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் எல்லோருக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஒரு 8-9 வயசு இருக்கும் ரஹ்மானுக்கு. அப்போது திலீப் குமார் விளையாடி இருப்பார், ஸ்கூலுக்கு போகிற ஒரு பையன். ஆனால் கனவுல கூட நான் நினச்சிருக்க முடியாது அவர் வந்து இந்த மாதிரி உலக புகழ் பெற்ற ஒரு இசையமைப்பாளர் ஆகுவார். அவர்கிட்ட நானும் பாட்டுக்கள் பாடக்கூடிய ஒரு அவகாசம் கிடைக்கும்னு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. அதுதான் கடவுளோட செயல். முதல் படத்திலிருந்து அவர் பாட்டு நான் பாட தொடங்கினதிலிருந்து இன்றைய வரலும் அவர்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்டு சேஞ்ச் ஆகிருக்கலாம், அவருடைய புகழ் நிறைய மேலுக்கு போயிருக்கலாம், அவருடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோவோட அம்சங்கள் மாறி இருக்கலாம், டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மாறி இருக்கலாம். ஆனால் அந்த மனுஷனில் அந்த மனுஷிக்குள்ளே இருக்கிற நிஜமான ஒரு நல்ல மனுஷன் மாறவே இல்லை. அதுதான் முக்கியமான விசேஷம். அவர் நீரூடி வாழணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இந்தியாவோட புகழ் இன்னும் இப்போது உலகம் ரொம்ப சின்னதாகிடுச்சு, உருண்டை இன்னும் ரொம்ப சின்னதாகிடுச்சு. எங்கெங்கே மார்ஸுக்கு போகிறோம், நம்ம மூனுக்கு போகிறோம், அங்கெல்லாம் கூட இசைக்கு இவர் ஒரு பிளாட்ஃபார்ம் போடணும்னு நான் நினைக்கிறேன். Rahman, I wish you all the best, and I feel very proud that I happen to be part and parcel of your music journey. God be with you always. Allah बहुत अच्छा रखे आपको. नमस्कार. I think he is the great example for humility. பார்த்தீங்கன்னா எப்படி பேசுகிறாரு பாருங்க. He's achieved so much and so much love and 5 decades, right? 5 decades of singing. ஒரு நாளைக்கு 20 பாட்டு பாடின மனுஷன் அவர் தான் நினைக்கிறேன். அண்ட் 20 நிமிஷத்தில் ஒரு பாட்டு பாடி முடிச்சிடுவார். அண்ட் such a great inspiration. And it's a shame that I couldn't do as many songs I could have with him because I do such less movies. கம்மி படம் பண்ணுறத விட்டு don't have the opportunity. இப்போ கூட கோச்சடானில் பாடிருக்காரு. And you can see what difference it makes when he sings a song. சார், கோச்சடியான் பற்றி பேசும்போது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் ரஜினி சார்? I think he's one of the persons I grew up with. MGR Sivaji அப்புறம் ரஜினி கமல், such great inspirations for us. And as Rajini sir வந்து அவரோட spirituality is one of the inspiring factors for me. அவரோட lifestyle and what he says. And he doesn't say many things. கம்மியாக சொன்னாலும் அது I think நம்ம thought provoking, it became a lesson for our life. Definitely I think is a great inspiration for the youth. Not only his style and our personality and the way he carries himself in his life. சார், நீங்கள் வந்து ஒவ்வொரு பாடல ஒவ்வொரு டிரெக்டருக்கு பண்ணும்போது, ஒரு படத்துக்கு பண்ணும்போது அது அருமையாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஆனால் குறிப்பாக பேசணும்னா சூப்பர் ஸ்டாருக்கு நீங்கள் வந்து பண்ணுற பாடல்கள் மட்டும் வேறு மார்க்கமாக இருக்கும் சார், வேறு லெவலில் இருக்கும். இஸ் தேர் a special reason for that? I think there's a special love. And தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாருக்கு காமிக்கிற லவ் வந்து எக்ஸ்ட்ராடினரி. அதே மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த காம்பினேஷனில் அவங்க ஜனங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் பெரிய விஷயம். அதனால் நம்ம எதாவது கம்மி பண்ணோம்னா நம்மளை வந்து அடிக்க வந்துடுவாங்க. ஸோ முதல் படத்துலேருந்தே ஒரு முதலாளி வாஸ் தி ஃபர்ஸ்ட் சாங். அப்புறம் இப்போ வந்து எங்கே போகுது வானம்,
இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, அதாவது இந்த மாதிரி சாங் வந்ததில்லை, ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங். அண்ட் அதோட பிக்சரைசேஷனும் அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கிரே ஸ்கேல் பார்க்கும்போது லுக் வெரி வெரி எக்ஸைட்டிங் கோச்சடியானில். ஐ திங்க் சப்ஜெக்ட்ஸும் சரி, ஷங்கரோட சேர்ந்து சிவாஜி அண்ட் ரோபாட் இதெல்லாம் பண்ணும்போது கூட அவரோட சுச்சுவேஷன்ஸும் கிராண்ட் ஸ்கேலில் இருக்கிறதுனால அவ்வளோ தேவைப்படுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரெக்கார்ட் பண்ணும்போது we just get the tune, get the performance. First 10 years I never thought about singer மூச்சு எடுக்கணுங்க, singer ஸ்டாப் பண்ணணும், அதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை. ஷோ பண்ணும்போது தான் தெரியும் they used to ஒரு மாதிரி கஷ்டப்படுவாங்க. I think she took the breath கரெக்டாக அந்த மாதிரி இடத்துல. அதே மாதிரி பேண்ட், I think amazing band, really. Piano, great. நான் இது வரைக்கும் போய் கேட்கும் போதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த பேண்ட். ஃபாலோ பண்ணிட்டு இதெல்லாம் கம்ப்யூட்டர் தானே போட்டிங்க, அதனால நான் வாசிக்க முடியாது. ஸோ they played it and it proves that it just needs dedication and needs respect. Every note was played. கம்ப்யூட்டரில் வரல, நம்ம வாசிச்சு அதில் ரெக்கார்ட் பண்ணது தான். I think it plays back, right? So I think it proves a point that they've done it, and it's a lesson for every other band who's saying that you don't want to play that. உங்களுடைய வீட்டில் எல்லாருக்குமே நீங்கள் இசையமைத்த பாடல்களில் ரொம்ப பிடித்தமான பாடல் ஏதாவது இருக்கா? எஸ்பெஷலி யுவர் சன். I think my son has become a Michael Jackson fan now. ஆமாம், ஃபுல்லாக அவரோட ரிங் டோன் எல்லாமே மைக்கேல் ஜாக்சன். And I think he's also getting both Indian and Western on the that's what I want to give him actually. Hindustani, Carnatic, Sufi music. Aprom he's learning actually from Sriram. He's learning blues mari to sing. Hopefully Sriram will teach him well. My elder daughter likes, I think, Carnatic, more classical kind of music. She listens to that part of my music. The younger one is more both contemporary. ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஜானரில் அவங்களுக்கு பிடிக்கும், ரைட்? ஒரு மகனாக அவங்களுக்கு வந்து உங்களுடைய அம்மா தான் உங்களுடைய உலகம் அப்படின்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு மகனாக உங்கள் அம்மாவுக்கு உங்ககிட்ட பிடிச்ச ஒரு குணம்? அம்மாவுக்கு பிடிச்ச குணம் தெரியலையே. அண்ட் உங்களுக்கு உங்கள் அம்மா கிட்ட பிடிச்ச ஒரு குணம்? ஐ திங்க் அவங்களோட அன்கண்டிஷனல் லவ் சொல்லலாம். அதாவது என்ன நடந்தாலும் அந்த ஒரு பாசம். அது நான் அவங்கள இரிட்டேட் பண்ணாலும் சரி, அவங்க கோச்சிட்டாலும் சரி, இல்லை நான் கோச்சிட்டாலும் சரி, இன்னும் அது அந்த அன்பு மாறாது. ஐ மீன் எல்லாருக்கிட்டையும் எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் அந்த வில் பி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அதே மாதிரி சம்டைம்ஸ் நம்ம அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் பண்ணலாம், அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் பண்ணலாம். அந்த டைம்லேயும் ஷி வாஸ் அன்கண்டிஷனல் அபவுட் ஹவு மை வெல்பீயிங் இன் அ வே. திங்க் ஒவ்வொரு தருணத்தில் நீங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய பெருமை தேடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அவார்ட் நீங்கள் வாங்கும்போது, அந்த ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் ரீச் பண்ணும்போது, டு யூ ரிமெம்பர் தட் மூமெண்ட் சார்? என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசிஷனாக இசையை வந்து ஒரு மெயின் ப்ரொஃபஷனாக ஆக்கியதே அவங்க தான். அதாவது நான் வந்து காலேஜ் போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவங்க வந்து என்னுடைய ஃப்யூச்சரை முதல்ல அவங்க யூகிச்சாங்க. அது இதான் மியூசிக்கில் தான் வரணும் எங்கள் அப்பா மாதிரின்றது விஷயம், விச் இஸ் சச் அ ரேர் திங்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நிறைய மியூசிஷியன்ஸே அவங்க பசங்கள்லாம் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் வரணும் சொல்லி மாற்றி விட்டாங்க. பாருங்கள், கல்யாண் சார் பாருங்கள் உட்காந்துட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது, ஏன்னா ஐ திங்க் எவ்ரிபடி ஃபீல்ஸ் தட்
கவர்மெண்ட் ஜாப் ஒரு ஸ்டடி ஜாப் இஸ் வெரி குட் திங். அண்ட் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க இவர் பார்த்தீங்கன்னா பேங்க் ஜாப் விட்டுட்டு மியூசிக் வந்துட்டார். இந்த பேங்க் மேனேஜர் தான் நீ chemical engineer அப்புறம் he left that and I'm so proud of it that he's doing so well. And it also shows the music ஓட ஒரு கமிட்மெண்ட்டோ பேஷனட்டாக இருந்தோம்னா we can be successful. அதே மாதிரி கெட்ட பழக்கம் இல்லாமல் and they're all good examples I would say. And that's the important statement all of you have to give in the Super Singer. You find respect for music. You should get that respect for music. ஒரு மியூசிஷியனாக இருந்தால் ஒரு சிங்கராக இருந்தால் இட்ஸ் சுப்பீரியர் டு எவ்ரி திங்ன்ற மாதிரி பிகாஸ் யூ லிபரேட்டிங் பீப்புள் யூ லிபரேட்டிங் ஃப்ரம் தேர் சேட்னஸ் ஃபார் யூ டிரான்ஸ்போர்ட்டிங் தெம் டு ரொம்ப இங்கிலீஷ் பேசுகிறேன் சாரி அவங்கள வந்து வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்க. அதாவது ஒரு இந்த மாதிரி இந்த ஒரு கன்ஃபியூஷன்லேருந்து எடுத்து ஒரு பியூரிட்டி கூட்டு போகிறீங்க. அதனால் மேக் ஷுர் தட் யூ செட் அ வெரி குட் எக்ஸாம்பிள் அண்ட் மேக் அஸ் ஆல் ப்ரவுட். சார், ஒரு போட்டியாளர் வந்து அஃப்கோர்ஸ் இஸ் நாட் இன் ஆர் டாப் 5, ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்களையே ஹீ இஸ் யோர் பிக்கெஸ்ட் ஃபேன். உங்களுடைய மியூசிக் மட்டும் இல்லை, உங்களுடைய ஃபிலாசபியும் ஒவ்வொரு நாளும் அவர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஹீ ஈட்ஸ் பிரீத்ஸ் அண்ட் லிவ்ஸ் மிஸ்டர் A.R. ரஹ்மான். அது நாங்கள் உறுதியாக சொல்லலாம். அவரை உங்களுடைய படம் கூட அவருடைய வாலெட்டில் வச்சுருக்காரு. அண்ட் எப்போ சூப்பர் சிங்கர் 4ல் ரஹ்மான் சாரோடைய ரவுண்ட் வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்த ஒரு போட்டியாளர். வி டெஃபினெட்லி think he should perform in front of you today. So please put your hands together for Arvind Srinivas. வானமெங்கும் பறந்தாலும் பறவை என்னும் தன் கூட்டில் உலகம் எங்கும் வாழ்ந்தாலும் தமிழில் எங்கும் தாய் நாட்டில் சந்தர்ப்பங்கள் வாய்த்தாலும் அங்கு செல்வமரும் உள்மனத்தின் கூவல் உந்தன் செவியில் விழாதா உந்தன் தேசத்தின் குரல். எல்லாத்துக்கும் முன்னாடி சார் ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார், உங்களை ஒரு ஹக் பண்ணிக்கலாமா ப்ளீஸ்? ஷூர். அவ்வளோதான், இதுக்கப்புறம் தேவையில்லை லைஃப்பில் இனிமேல். ஒவ்வொரு தடவையும் ரஹ்மான் சார் வீட்டுக்கு கிராஸ் பண்ணும்போது நான் வந்து நினைப்பேன், சரி அந்த வாட்ச்மேன் எவ்வளோ லக்கி இல்லை, தினமும் ஒரு பார்க்குறாரு, கார் திறந்து ஒரு தேசமாக வாட்ச்மேன் வேலை கிடச்சாலோ டிரைவர் வேலை கிடச்சாலோ இப்போ சேர்ந்துடலாம் ரஹ்மான் சார் வீட்டில் அப்படின்னு தோணும். அது மாதிரி நினைக்கக்கூடாது. நீ வந்து சேர்ந்துன்னு வச்சுக்கோ, ஒரு வாரத்தில் போர் வச்சுக்கிறேன் மூஞ்சி பார்த்து. அப்படி இல்லை சார், கண்டிப்பாக நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலி எல்லா ப்ரோக்ராம் ஹீரோயிட்டையும் தான் சொல்லலாம். ஏன்னா அந்த வழி ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு இன்னும் அந்த ஸ்டாண்டர்ட் வரல. அது வாட் டிசைட் ஸ்டாண்டர்ட் நான் நடக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த ஸ்டாண்டர்ட் இன்னும் நான் வரல. பட் போயிட்டுருக்கேன் அந்த சைடு. பட் தேங்க்ஸ் ஃபார் த கைண்ட் வேர்ட்ஸ். God bless you. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ஒரே ஒரு தடவை பேர் மட்டும். சார் அரவிந்த். God bless you. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த பாட்டு பாடும்போது எனக்கு வாலி சார் தான் ஞாபகம் வருது. ஐ திங்க் நான் ஃபஸ்ட்டு இந்த சாங் சுதேஷ் வந்து தமிழில் பண்ணோன்ட்டு அவர்கிட்ட போகும்போது அவரோட ஐடியா அது ஆக்சுவலி அந்த ஸ்ரீலங்காவில் கஷ்டப்படுறவங்களுக்கும் சேர்ந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா அவங்களோட நாடும் தமிழ்நாடுன்ற மாதிரி ஒரு டைரெக்ஷனில் அவர் எடுத்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாட்டு ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி சீம் டு செலிப்ரேட் தி சாங் ஸோ மச். ஸோ காட் பிளஸ் இஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் சிங்கிங் இட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அண்ட் நாங்கள் வந்து சொன்ன மாதிரி தேசப்பற்று இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து அதுவும் உங்களுடைய வாய்ஸில் கேட்கும்போது ஏதோ பண்ணும் சார், கடவுள் ஏதோ எங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். 2 lines for us சார். நான் ஏன் பிறந்தேன், கண் ஏன் திறந்தேன், எனக்கே தெரியாதே. தேங்க்யூ வெரி வெரி மச். அண்ட் அரவிந்த், அவ்வளோதான், இந்த ஒரு நாள் போதும் என் லைஃப்பில். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி பெஸ்ட். It's just the beginning for you. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரஹ்மான் சார், உங்களுடைய ஒரு ரசிகர் இந்த மேடையில் வந்து உங்களுக்காக பாடிட்டாரு.
ஆனால் இன்னொரு பெரிய ரசிகர் உங்களுக்காக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. லெட்ஸ் டேக் அ லுக். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ரோமான். You've been a dear friend, and I was going to a cricket ground. I was preparing myself before a match, or after I've scored 100. Celebrating, it was always your music. Your music in different times, when I was really happy or when I was feeling low, when there was nothing much happening in life, it was my companion. So in a way, you've traveled with me. Wherever I've taught, you've traveled with me. Your music has traveled with me. It has entertained not just me, but all of us. All of us truly enjoy your music, and we look forward to your next album. When is AR releasing his next album? So you've done that for last 25 years. It's a long time to be at the top. I have no doubts that with your family support, I've met your family, you've got a wonderful family. With your family support and good wishes, you will continue to entertain all of us. All the very best. That is such a surprise. Likewise, I think Sachin is a great inspiration. Our personality, I think for the past 20-25 years, he's been inspiring us. So, God bless him. சார் கண்டிப்பாக இது வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு சர்ப்ரைஸ் எங்கள் கையிலேயே இருக்குது. சச்சின் அவர் வந்து கைப்பட ஆட்டோகிராஃப் பண்ணது ஃபார் யோர் 10-year-old son அமீர். That's sweet. இந்த பேட்டில் அவர் விளையாடி இருக்காரு. அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் ஹிம் டு யோர் சன் சார். Thank you. சைன் பண்ணிருக்காரா? Wow, great. Thanks, Sachin. பொண்ணு தாலி பொண்ணுக்கு எதுக்கு இதுக்கு 3 மூடி போடுவது எதற்கு உரிமைக்காக ஒத்த மூடிச்சு உரிமைக்காக ஒத்த மூடிச்சு அடியே உறவுக்காக 2 மூடிச்சு ஊருக்காக 3 மூடிச்சு முடிச்சு Thank you for taking the effort to perform. I really loved it. And also, ஒரு விஷயம் தோணுச்சு, அதாவது நம்ம நாட்டில் வந்து we want to do something, we can do it. And that's a great thing to show. Like இவங்கெல்லாம் இப்போ பர்ஃபெக்ட் ஹார்மனிஸோட பாடினாங்க இல்லையா? இது வரைக்கும் நான் சினிஃபீல்டில் பார்க்கும்போது மோஸ்ட்லி இது எல்லாம் யூனிசனில் பாடி அது நம்ம ட்ராக்காக மிக்ஸ் பண்ணி தான் பழக்கம். அண்ட் இவ்வளோ பர்ஃபெக்ட் பிச்சில் ஹார்மனியில் பாடினது பெரிய விஷயம். அண்ட் வெரி குட், அமேசிங். கல்யாண் சார், ரமன் சாரோடைய நிறைய பாடல்களுக்கு நீங்கள் வாசிச்சிருக்கீங்க. அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். ரஹ்மான் வந்து இஸ் எ பெஸ்ட் கம்போசர். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் வந்து அதிகமாக பேச மாட்டார். அதிகமாக பேசுகிறத விட ஸ்வரங்கள் ரொம்ப அதிகமாக வரும் அவர்கிட்ட இருந்து. அவர் கூட ஒர்க் பண்ணுறது நான் பிகினிங் பீரியடில் ஃபர்ஸ்ட் ரோஜா, அதிலேருந்து ஆஸ் ஏ கண்டக்டர், ஆஸ் ஏ சோலோ வயலினிஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்ன ரஹ்மான்றது அவருடைய ரெக்கார்டிங்கினுடைய குவாலிட்டி, அவர் அந்த ரெக்கார்ட் பண்ணுற விதம், ஈச் அண்ட் எவரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ கிளியராக, டிஸ்டில் கிளியராக. நான் ரொம்ப கஷ்டப்படவே மாட்டேன் அவர்கிட்ட சோலோஸ் வாசிக்கும்போது. அண்ட் என்ஜாய் பண்ணி வாசிப்பேன். தட்ஸ் த மெயின் அட்ராக்ஷன் ஆஃப் மிஸ்டர் ஏஆர் ரஹ்மான். வெரி நைஸ். அது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் ரஹ்மான் சாரோட ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, அவர் வந்து ஒரு பாட்டு எடுக்கும்போது ஒவ்வொரு இசைக்கலைஞனுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு. சப்போஸ் உங்களுக்கு ஒரு சோலோ கொடுத்தாங்கன்னா அந்த சோலோ இந்நாள் வரைக்கும் எங்களுடைய காதுகளில் ஒழிச்சிட்ருக்கும். ஸோ அதே மாதிரி we'd like to hear you play something, sir.
would you please join us on stage? ரமான் சார், நீங்கள் எங்கே போனாலும் யாரையுமே டிசப்பாயிண்ட் பண்ணி உங்களுக்கு பழக்கமே கிடையாது. அதே மாதிரி இந்த மேடையிலையும் சூப்பர் சிங்கர் 4 டாப் 5 டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ரமான் சார் கைப்பட ஆட்டோகிராஃப் பண்ண கிட்டார் கிடைக்க போகுது. எல்லார் சார்பாக நான் சொல்லிக்கிறேன், சூப்பர் சிங்கர் உடைய க்ரௌனிங் க்ளோரி நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் மே காட் கிவ் யூ லாட்ஸ் ஆஃப் ஹெல்த், ஹாப்பினஸ் அண்ட் வண்டர்ஃபுல் மியூசிக் டு ஸ்ப்ரெட் ஆல் அரவுண்ட் தி வேர்ல்ட் சார். ரொம்ப ரொம்ப நன்றி.